நேர்களே, ஹமாஸ் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை அவர்கள் என்ன பிரச்சனைக்காக ஹமாஸினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது என்றால், இஸ்ரேலுடைய சதித்திட்டம் சொமாலிலேண்ட் மூலமான அந்த திட்டத்தை எதிர்த்து ஹமாஸ் அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சொமாலிலேண்ட் திட்டம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சொமாலியா என ஒரு நாட்டின் கூட்டாட்சியிலிருந்து அந்த நாட்டை பிரித்து போராடக்கூடிய போராளிகளுக்கு, பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிற இஸ்ரேலுடைய இந்த கொடூரமான திட்டத்தை ஹமாஸ் எவ்வாறு எதிர்கொள்கிறது என்பதை அவர்கள் இது ஒரு கொடூரமான திட்டம் என்றே வர்ணித்திருக்கிறதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. சொமாலிலேண்ட் மற்றும் இஸ்ரேல் இந்த கொடூரமான திட்டத்தை இறைவனின் கிருபையால் நாங்கள் முறியடிப்போம் என்று ஹமாஸ் தெளிவாக அறிவித்திருக்கிறது. குறிப்பிட்ட பிரிவினைவாதிகளுக்கு இஸ்ரேல் ஆதரவு தரும் திட்டத்தை ஹமாஸ் மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மத்தியிலும் அது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக பிரச்சனை ஏற்படும் என்றும் ஹமாஸ் இயக்கம் அறிவிப்பு செய்திருக்கிறது. ஹமாஸ் என்ன சொல்கிறது என்றால், இந்த பிரிவினை திட்டத்தை அரபுகள் தடுத்து நிறுத்த வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் பலஸ்தீன மக்கள் சோமாலிலேண்ட் செல்ல போவதில்லை. எங்கள் மக்களை ஹமாஸிலிருந்து பிரிக்கவும் முடியாது, பலஸ்தீனத்திலிருந்து அவர்களை வெளியேற்றவும் முடியாது. இந்த சொமாலிலேண்ட் திட்டம் ஒரு கொடுமையான திட்டம். பலஸ்தீனத்திலிருந்து எமது மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றுவதற்கு அவர்களின் திட்டம்தான் இது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்துல இந்த சொமாலிலேண்டை அவர்கள் அறிவித்ததன் பின்னணியில் நேற்று நாம் சொன்னோம். இப்ப என்ன, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் உண்டு. யூதர்கள் பெரும் சதியாளர்கள். யூதர்களினுடைய திட்டம் எப்போதும் உங்களுக்கு தெரியும், ஒரு 75,000 பேரை படுகொலை செய்து 2 லட்சம் பேரை வாழ்நாள் முழுவதும் ஊனமுட்டவர்களாக ஆக்கி, இன்றைக்கும் போர் நிறுத்தம் வந்த போதும் கூட 400க்கும் மேற்பட்ட மக்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்களை இப்பொழுதும் ஊனமுட்டவர்களாக மாற்றியிருக்கக்கூடிய யூதர்கள் கிரேட்டர் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல், இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைந்துள்ள யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் மற்றும் மொராக்கோ போன்ற முஸ்லிம் நாடுகள் இந்த திட்டத்தை, இஸ்ரேலுடைய சதியை இன்னும் கண்டிக்கவில்லை என்பதையும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, அவர்களுக்கான பங்கு வகிக்கப்படுகிறது, இது ஆரம்ப காலங்களில் இருந்தே தொடங்கியது என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்ப இஸ்ரேலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் ஒரு மோசமான துரோக பங்காளிகள் என்பதை அவர்கள் மற்ற நாடுகள் கருத்து தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த சொமாலிலேண்ட், சொமாலியா இவற்றில் பெர்பரோ துறைமுகத்தை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், UAE கைப்பற்றியதை நாம் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இந்த பெர்பரா துறைமுகத்தின் அருகில்தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய கப்பல் படை தளத்தை அவர்கள் அமைத்தது மட்டுமல்ல, யூதர்களும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய விமான படைத்தளத்தை சென்காம், இதே UAE பக்கத்தில் அமைத்திருப்பது தற்போது அமெரிக்கா மூன்றாவதாக தனது இராணுவ நிலையை கட்டமைப்பு செய்யக்கூடிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதிலிருந்து இது ரொம்ப முக்கியமான அடுத்த கட்ட போருக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பெரும் சிக்கலை மத்திய தரைக்கடலில் மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வலயத்திற்குள்ள சொமாலிலேண்ட், ஹமாஸ், காசா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏமன், ஈரான், இப்படி பல நாடுகளின் மிகப்பெரிய போர் உருவாகும் ஆபத்து
ஏற்பட்டிருக்கிறது. இதுல ரெட்சி, செங்கடல் மற்றும் இந்த பகுதிகளில் ஏமனுடைய ஹூதிகளை கட்டுப்படுத்துவதற்கு பிராந்திய பதட்டம் மற்றும் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த அல்லது இதில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இஸ்ரேலும் கூட்டமைத்திருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏமன் ஹவுதிகள் மற்றும் ஈரானுடைய செயல்பாடுகளை இவங்க இதன் மூலம் கண்காணிப்பு செய்யறதுக்கு தான் இந்த சென்காம் கட்டளை தளங்களை இங்கே செயற்படுத்துவதற்கும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான எதிர்கால நடவடிக்கைகளுக்கு அந்த நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு என்ஹான்ஸ்டு எகெயின்ஸ்ட் ஹூதி பல மூலோபாய தந்திரோபாய நடவடிக்கையின் காரணங்களுக்காக இந்த ரெட்சி பிராந்தியத்துல இஸ்ரேலுக்கு கண்டிப்பான கூட்டாளிகள் தேவை. இருப்பினும் இந்த கருத்து ஏமனில் இருந்தக்கூடிய ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பலஸ்தீனத்தினுடைய போர் வந்த பிறகு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது ஏமன் ஹவுதிகள். அவங்க செங்கடல்கள்ல மத்திய தரைக்கடலை தாண்டி ஒரு தீவு பகுதியை இப்போது அவர்கள் இதைவிட க்ளோஸாக சென்று அந்த செங்கடல் வழியாக செல்லும் எல்லா ஷிப்பையும் காலி செய்கிறார்கள். தெளிவானதொரு பிராக்சி மட்டுமல்ல, கை தேர்ந்த உலகின் மிகப்பெரிய இராணுவத்திற்கு சவால் விடக்கூடிய அளவில் இன்றைக்கு ரஷ்யா மற்றும் ஈரானின் ஆதரவு, சீனாவின் ஆதரவை பெற்ற ஒரு பெரும் இராணுவமாக ஏமனின் ஹவுதிகள் மாறிவிட்டார்கள். இப்ப ஏமனின் ஹவுதிகளை கட்டுப்படுத்துவது 2000 மைலுக்கு அங்கிலிருந்து சாத்தியமல்ல. ஆகவே சொமாலியா லேண்டில் ஒரு சென்காம் அல்லது ஒரு ஏர் ஸ்ட்ரைக் தளம், ஒரு விமான தளத்தை அமைத்திருப்பது நமக்கு அந்த பிராந்தியத்தை கட்டுப்படுத்த முடியும் என பெஞ்சமின் நெதன்யாகும் இஸ்ரேலும் நம்புகிறது. இந்த அறிக்கையில அத்தகைய ஒரு ஒத்துழைப்புக்கு சோமாலிய நாடு தான் ஒரு சிறந்த நாடு. ஏன்னு சொன்னா அது ஒரு பெரிய கான்ஃபரன்டேஷன், இந்த மோதல் ஜோன் மண்டலத்திற்கு அருகில் உள்ள ஒரு செயல்பாட்டு பகுதியை இஸ்ரேலுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இந்த ரகசிய கொடுமையான திட்டத்திற்கு பின்னால் பல பொருளாதார காரணங்களும் இருப்பதாக மத்திய கிழக்கிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்துல இந்த சோமாலி லேண்ட் இன்டர்நேஷனல் அங்கீகாரம் இல்லாததுனால வெளிநாட்டு கடன்கள், வெளிநாட்டு உதவிகள், முதலீடுகளை பெறுவதற்கு இதுல பெரிய தடை இருப்பதாகவும் அந்த பிராந்தியம் தற்போதும் மிகப்பெரிய வறுமையில் சிக்கியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறது. இந்த சோமாலி லேண்ட் ஒரு சாவரினிட்டி கொண்ட நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்திருப்பது, இதில் நாம் ஏற்கனவே சொன்ன இந்த மூலோபாய தந்திர நடவடிக்கை கதவை திறக்கிறது 1, பெர்பரா துறைமுகத்தில் நேரடி அணுகல் கிடைப்பது 2, ஹூதிகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் செங்கடலின் பாதுகாப்பை மேம்படுத்துவது, இராணுவ செல்வாக்கை எதிர்கொள்வது, ஜியோ பொலிட்டிக்கல் புவிசார் அரசியல் விவகாரத்தை எல்லாவற்றையும் தன் கைவசப்படுத்துவதாக சர்வதேச பார்வையாளர்களின் கருத்து. பெர்பரா நகர்ல பெரும் முதலீடு மற்றும் இராணுவ இருப்பை கொண்டுள்ள யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இந்த பெர்பரா என்பது சோமாலிலேண்ட் மற்றும் ட்ரம்பின் நிர்வாகம் இதற்கு ஆதரவு அளிக்குமா என்றும் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா ஏமன் செங்கடல் வழியாக அடைந்து கொள்ள முடியாத குறுக்கு வழியாகத்தான் இந்த பகுதியை பயன்படுத்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் திட்டம் தீட்டி வருவதாக ஏமன் ஹூதிகள் அறிவிப்பு செய்துள்ளது. அவர்களை எல்லா வகையிலும் தோற்கடித்து காட்டுவோம் என்று கூறியுள்ளார்கள். நல்ல புரிதா? இந்த திட்டத்திற்காக என்னதான் முடிவு செய்தாலும் அவர்களை தோற்கடித்தே காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இதுக்கிடையில ஐஎஸ் அமைப்பினுடைய அல் சஹாப் அல்லது அல் கொய்தாவுடைய அல் சஹாப், இந்த படை இந்த பிரிவினை நாடுகளுக்கு சொமாலியா லேண்டுக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்தாலும்
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏமன் கவுதிகளை கட்டுப்படுத்த இந்த பிரதேசத்தை யூதர்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. யூதர்கள் என்றும் இஸ்லாமியர்களின் வெளிப்படையான பகிங்கர எதிரி என அல் சஹாப் பயங்கரவாத இயக்கம் அறிவித்திருக்கிறது. இதற்கு இடையில ஈரானுடைய கண்காணிப்பு வலயத்தில் கொண்டு வர முடியும். எதை? இந்த அமெரிக்கா ரகசிய திட்டம், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேலுடைய திட்டத்தின் மூலம் இந்த சொமாலிலேண்டை அவர்கள் கைப்பற்றி பெர்பரா துறைமுகத்தில் அவர்கள் ஒரு சென்காமை யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இஸ்ரேலும் அமைத்தால் சீனா மற்றும் ரஷ்ய கப்பல்கள் அமெரிக்கா வரவால் பலவேறு இடையூறுகள் செய்ய முடியும் என்றும் நம்பப்படுகிறது. இது ஹூதிகளோடு நிற்காது. அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர், சுகாதாரம், தொழில்நுட்பத்துறைகள் சோமாலியாவுடன் ஒத்துழைப்பை உடனடியாக விரிவுபடுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாகவும் கூட இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருந்தார். இந்த நடவடிக்கை ஒரு வரலாற்று தருணம் என சொமாலிலேண்டுடைய அதிபர் அப்துல் ரஹ்மான் முஹம்மது அப்துல்லாஹி கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோல ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் இதுல இணைவதற்கு சொமாலிலேண்ட் கொண்டுள்ள விருப்பம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு இன்று திங்கட்கிழமை பேசப் போவதாக நெத்தன்யாகு கூறினார். 2020ஆம் ஆண்டுல டொனால்ட் ட்ரம்புடைய முதல் பதவி காலத்துல கையெழுத்தான இந்த அப்ரஹாம் அடிப்படையின்படி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், சூடான் மற்றும் மொராக்கோ ஆகிய முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலோடு தூதர உறவுகளை ஏற்படுத்தின. இதுதான் ஆப்ரஹாம் அக்கார்ட். இதில் ட்ரம்ப் முக்கிய பங்கு வகித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட இதுக்கு இடையில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க சோமாலிலேண்டை அங்கீகரிக்கும் முடிவை பின்பற்ற போவதில்லை என்றும் அதனால் இந்த விவகாரத்தை பரிசீலிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்றாரு? சொமாலிலேண்ட் விவகாரத்தை நாங்கள் தனித்தாக இருப்பதாக சொன்னார். ஆனா அந்த விஷயத்தை கைவிடணும், அது தப்புன்னு சொல்லல. நாங்கள் பரிசீலிப்போம், we will consider that என்று சொன்னதன் மூலம் இப்பொழுது அவர்கள் யூதர்களின் திட்டத்திற்கு பின்னோக்கி போகிறார்கள், அல்லது அமெரிக்காவின் திட்டத்தின் வாயிலாகத்தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் யூதர்களும் ஒன்றிணைகிறார்கள். நியூயார்க் போஸ்ட் ட்ரம்பிடம் சோமாலிலேண்டை அங்கீகரிப்பீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ் முதல்ல இல்லை என்று சொன்ன அமெரிக்க அதிபர் இன்னும் இல்லை என்றும் கூறினார். அதற்கு பின்னால தனது பதிலை இல்லை என்று மாற்றிக்கொண்டார். அப்ப அது ஒரு குழப்பமான பதில் தான். நாளை இருக்கலாம், இன்று இல்லை, இன்னும் இல்லை, நாளை இருக்கலாம். சோமாலிலேண்ட் பிரிந்த அந்த நாட்டில் அமெரிக்க இராணுவ தளம் அமையுமா என்று அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸ் கேட்கிறது. அதுக்கு அவர் சொல்றாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு அடுத்த பதில சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, எல்லாம் கவனிக்கப்பட்டு வருதுங்க, நாங்க இதை ஆராய்வோம், நான் பல விஷயத்தை கவனித்து எப்போதும் ஒரு சிறந்த முடிவுகள் எடுக்கிறேன், அவை சரியானதாகவே தான் முடிகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இஸ்ரேல் பல ஆண்டுகளாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளோடு உறவுகளை வலுப்படுத்த அவங்க முயற்சி செய்யறாங்க. ஆனா காசா போர் மற்றும் ஈரானுக்கு எதிரான இந்த போரின் சமீபத்திய போர்கள் அதன் முயற்சிகளுக்கு பெரும் தடையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ இந்த நடவடிக்கை தொடர்கின்றது. சொமாலிலேண்ட் ஒரு ஏடன் வளைகுடாவில் ரொம்ப மூலோபாய முக்கியத்துவம் கொண்டுள்ளது. அது தனக்கான நாணயம், பாஸ்போர்ட் மற்றும் காவல் படைகள் எல்லாவற்றையும் தனியாக கொண்டுள்ளதை நாம ஏற்கனவே பதிவு செய்தோம், இன்றைக்கும் சொல்கிறோம். அவர்களுக்கும் தனிய நாணயம், பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கிறது. 1991 முன்னாள் சர்வாதிகார ஜெனரல் சியோட் பரோவுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த சோமாலிலேண்ட் உருவானது. அன்றிலிருந்து பல தசாப்தங்களாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 60 லட்சம் பேர் வசிக்கும் இந்த சுய பிரகடன குடியரசு சமீபத்திய ஆண்டுகள்ல சோமாலியா, எத்தியோப்பியா மற்றும் எகிப்து தொடர்பான பல பிராந்திய மோதல்களில் ஈடுபட்டுள்ளது. 4 புறமும் நிலப்பரப்பால் சூழப்பட்ட எத்தியோப்பியா சோமாலிலேண்டோடு கடந்த ஆண்டு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது.
அதன்படி எத்தியோப்பியா துறைமுகம் மற்றும் இராணுவ தளத்திற்காக சொமாலிலாந்தின் கடற்கரையின் ஒரு பகுதியை குத்தகைக்கு எடுக்க இருந்தது. இது சோமாலியாவை ஆக்கிரமணை செய்தது. இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பான இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் OIC இஸ்ரேலின் இந்த அறிவிப்புக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலும் GCC தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிக்கையில் சொமாலியாவின் இறையாண்மைக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் இஸ்ரேலுடைய நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என்று கண்டிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அதை போல துருக்கி நாடாளுமன்றத்தின் சர்வதேச விவகாரங்கள் குழுவினுடைய துணைத் தலைவரும் துருக்கியினுடைய எம்பியுமான ஷிகானி டோரூன் சொமாலிலாந்துக்கான தனிநாடு அங்கீகாரம் துருக்கிக்கு விழுந்த பெரும் அடி, சொமாலிலாந்தை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருப்பது கிழக்காப்பிரிக்காவிற்கு மட்டுமல்ல துருக்கிக்கும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இஸ்ரேலின் நடவடிக்கைகள் செங்கடல் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா பிராந்தியம் கிழக்காப்பிரிக்காவின் ஸ்திரத்தன்மையை குலைப்பதோடு மட்டுமல்ல பல்வேறு மோதல்களை தூண்டும் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த அங்கீகாரம் துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து, ஓமன், ஜோர்டன் உள்ளிட்ட பல நாடுகளும் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. இந்த செய்தியின் தொடர்ச்சியாக ஈரான் கடும் கொதிநிலையில் இருக்கின்றது. ஈரானுடைய பிராக்சியாக இருக்கும் ஹவுதிகளை அழிப்பதற்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இஸ்ரேலும் திட்டமிட்டு வருவதில் அடுத்த கட்ட போர் ஹிஸ்புல்லாவின் வாயிலாக ஈரான் நேரடி களத்தில் இறங்கப் போகிறார்கள். இதில் ஹமாஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து வம்பை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கும் யூதர்கள் எல்லை மீறி மற்றொரு நாட்டின் சாவரினில் அவர்கள் தலையிடுவது அமெரிக்காவின் யுக்தியாக கூட இருக்கலாம். நியூயார்க் டைம்ஸுடைய பேட்டியில அவர் அதைத்தான் உறுதிப்படுத்தியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அது ஒரு முஸ்லிம் நாடு, ஆனால் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை. அவர்கள் ரகசியமாக யூதர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். ஈரான் தனித்து தாக்குதலை ஹிஸ்புல்லாவின் மூலம் மீண்டும் போர் முனை நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த பிரச்சனை அவர்களை மேலும் ஈரானும் இஸ்ரேலும் போர் உச்சபட்சத்தில் ஆரம்பிப்பதற்கான அனைத்து சாத்திய கதவுகளும் தற்போது மிக விரைவாக தெளிவாக திறந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.